ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 2க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து ஆர்பிஐ कहता है ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இதுல வந்து சைபர் ஃப்ராட் வந்தா 91930 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் தமிழ்நாடு, புதுச்சேரி பியர் த பர்ன்ட் ஆஃப் ஃபெங்கல். ஃபெங்கல்ன்ற புயலோட ஃபுல் இம்பேக்டையும் நம்ம நார்த் தமிழ்நாடும் புதுச்சேரியும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பியர் த பர்ன்ட் அப்படின்னா அந்த தாக்கத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஃபைசல் பீம யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல நீங்க என்ரோல் பண்றதுக்கு எனக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க என்ரோல் பண்றதுக்கு சேர்ந்துக்கிறதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் கிராப் சர்டிபிகேட் இருந்தா போதும். இன்னைக்கு எடிட்டோரியல் ரெண்டுமே அவ்வளோ இம்பார்ட்டண்டா இல்லை. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேஃப்டி இன்ஸ்டிடியூட்னு ஒன்று இந்தியா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்தியா ஏஐ மிஷனுக்கு கீழே கொண்டு வரதா ஒரு பிளான் இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்தா என்ன ஆகும்னா ஸோ தேர்ட் பார்ட்டி ரிஸ்க் அதை வந்து நம்ம நிறைய செக் பண்ணுவோம். ஸோ இந்த ரிஸ்கை வந்து தவிர்க்கிறதுக்கும் என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவோட டிஜிட்டல் கவர்னன்ஸ், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இப்ப டெக்னாலஜி பேஸ்டு கவர்னன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் பெட்டர் பண்ண முடியும். நிறைய கொலாபரேஷன்ஸ் பண்ண முடியும். வேர்ல்டு வைடா நம்ம ரொம்ப ஓப்பன் அவுட் ஆக முடியும். நிறைய பிக் பிளேயர்ஸோட நம்ம கவர்மெண்ட்டும் நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு எக்கனாமி வைஸும் நல்ல ஒரு growth நம்மளுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஸ்டெப் அஹெட்டா இருப்போம். ஸோ இதுல வந்து நம்மளோட சயின்டிஃபிக் கேலிபரை காமிக்க முடியும். நம்மளோடனா இந்தியா எவ்வளோ தூரம் சயின்டிஃபிக்கலி அட்வான்ஸ்டு அப்படின்றது காமிக்க முடியும். மித்த கண்ட்ரீஸ்க்கும் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெஸ்டிவல் ரஷ் மிஸ்ஸிங், அதாவது இப்போ கிறிஸ்மஸ் சீசன் வந்துடுச்சு. அப்போ இன்னமுமே நிறைய சேல்ஸ்லாம் ஆக வேண்டியது இருந்தாலும் ஸோ அது வந்து இஸ் ரஷ்ஷிங் அப்படின்னா ரஷ் மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அந்த அந்த ஹீட் வந்து இன்னும் ஆரம்பிக்கல. ஃபெஸ்டிவல் சீசன் வந்துருச்சு, பர்ச்சேஸ் போகணும், அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனாலுமே ஜிஎஸ்டி மூலமா ரெவென்யூ வந்து 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்பர்ட் அப்படின்னா கம் அவுட் குவிக்லின்னு அர்த்தம். ஸோ இந்த ஆர்டிக்கல் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. எந்த ரீசன்னால நம்மளோட ஜிஎஸ்டி இந்த மாசம் ஜாஸ்தி வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் கிரைம் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. அது பேர் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்ன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு நியூஸ்ல நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து என்ன சொல்றான்னா ஒரு விமன்ட்ட இருந்து 1.78 lakhs வந்து பயமுறுத்தி வாங்கியிருக்காங்க. இதை நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் கோர்ஸ்டு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. கோர்ஸ்டுனா ஃபோர்சிங் டு டூ சம்திங் அண்டர் த்ரெட்டனிங். ஸோ பயமுறுத்துறதுனால அவங்க வந்து அதை செய்யறாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல் பாருங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி டாக்குமெண்ட் ரெடி பண்றாங்க, ஒரு ரூல்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. எது ரிலேட்டடானா ஃபீமேல் வந்து ஒர்க் போறது ரிலேட்டடா. ஸோ இப்போ வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் படி என்ன வந்திருக்குன்னா விமன் வந்து மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போறத வந்து நிறைய அவாய்ட் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோர் ஸ்கில்லிங் பேக்கேஜ். ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் லூஸ் இட்ஸ் ஷீன் அப்படின்னா லூஸ் இட்ஸ் அட்ராக்டிவ்னஸ் அப்படின்றத அர்த்தம். ஸோ யூஎஸோட கரன்சி ஸ்ட்ராங் ஆக நம்ம ருப்பியோட வேல்யூ குறைஞ்சிட்டே வரும், கோல்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அடுத்தது நம்ம ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் FBI ஓகேவாங்க. ஸோ அதுக்கு நம்மளோட ட்ரம்ப் வந்து காஷ் பட்டேல் அப்படின்றவரை டைரக்டரா அப்பாயிண்ட் பண்றதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து சிபிஐ மாதிரிங்க. ஸோ சிரியால பயங்கர கலவரம் போயிட்டு இருக்கு. அது வந்து டெரரிஸ்டோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ குகேஷோட மேட்சை எல்லாரும் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் கேமை அவர் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காரு. ஹி இஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி இஸ் இம்ப்ரூவிங் ஹிஸ் பிளே. குகேஷ் கீப்ஸ் டிங் அட் பே அப்படின்னா ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஸோ இவரோட மூவை பொறுத்து தான் அவரோட மூவ் இருக்கு. டாப்ஸி டர்வி அப்படின்னா என்னதுன்னா அப்சைட் டவுன் ஒன்று, இன்னொன்று வந்து அட்டல் கன்ஃபியூஷன், டோட்டல் கன்ஃபியூஷன்றதான். அடுத்து சட்டூர்னைன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஹோப்லெஸ் பிஹேவியர்னு அர்த்தங்க. அவ்வளவுதான். சிங்கிள் வேர்ட்ல சொன்னோம்னா ஹோப்லெஸ் பிஹேவியர்.
சரிங்க. இதோட இன்னையோட நியூஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.